ஜனங்கள் உங்களை வேண்டாம் அதட்டலாம், நீ இந்த நிலைமையில தான் நீ இருக்கணும், நீ மேலே வரக்கூடாது, உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கக்கூடாது என்று சொல்லி ஜனங்க வேண்டாம் நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா பாருங்கள், சாந்தம் உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவர். அவர்கிட்ட நீங்கள் தேடி வந்தீங்கன்னா ஒருவரையும் அவர் புறக்கணிக்காத தெய்வம். எப்படியாப்பட்ட நீங்கள் பிடியில் அகப்பட்டு இருந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் ஏசப்பா உங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த மனிதர்கள் மீது மனம் இறங்கின ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட மனம் இறங்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் கூட ஏசப்பாவை போல் அந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் அநேக ஜனக்கு நன்மை செய்கிறவர்களா ஏசப்பா உங்களையும் மாற்றுவார். ஏசப்பா சொல்கிறாரு மத்திய 11ஆம் அதிகாரத்தில், நான் சாந்தமும் மனம் தாழ்மை உள்ளவர், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏசப்பாவே சொல்கிறாரு. நீங்கள் யாருக்கிட்டையோ போய் தேட வேண்டியதில்லை, ஏசப்பா கிட்ட வாங்க. அவர் அந்த சாந்த குணத்தை உங்களுக்கும்